இன்னொன்று சொல்கிறாங்க, அது அதிர்ச்சியாக இருக்கும். திரு டிடிவி தினகரன் திமுகவிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தவறு இல்லையே, எலெக்ஷன் வரப்போகுது, எவ்வளோ நாளைக்கு இப்படியே தனித்தே இருப்பது, அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாச்சு. திமுக தானே அவங்களெல்லாம் வளர்த்து விட்டுச்சு. நீங்கள் திரு செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒப்பிடுவதே நான் சரியாக பார்க்கல. இப்போ தாவேகாவில் போய் புரட்சித் தலைவர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா, ஆனால் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக்கிய கட்சியை விட்டுட்டு இல்லை, அவர் கட்சி விட்டு போகல, எடப்பாடி தானே எனக்கு. வரியையும் உயர்த்திக்கிருவீங்க, நல்லாட்சி நடத்துகிறோம்டுவீங்க, செஞ்சதை பூரா செய்யலைன்னு சொல்லிக்கிருவீங்க. நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன்னா பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷன். நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அரசியல் பரபரப்பாக இருக்குது, தமிழக சூழல் பரபரப்பாக இருக்குது, சில விஷயங்களை பேசக்கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர்லாம் இருக்குது. அதனால் சில விஷயங்கள் கடந்து போயிட்டு இன்னும் சில விஷயங்களை பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அமித்ஷாவை சந்திக்கணும் அப்படிங்கிறது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு நீண்ட நாள் பிரயத்தனமாக இருந்துச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி சந்திக்க முடியாத சூழல் இருந்தது. பட் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கிறாங்க. அது அமித்ஷாவை இந்த முறை கூப்பிட்டு அழைத்திருக்கிறாருங்கிற ஒரு தகவல் இருக்குது. சந்திப்பு நான் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்காக மட்டும்தான் சந்திச்சேங்கிற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு வழக்கம் போல் ஒரு கெடுவும் முடித்திருக்கிறார். அதாவது அதிமுக உரிமை மீட்பு குழுவை உரிமை மீட்பு கழகமாக அறிவிப்பேங்கிற ஒரு தகவல் இருக்குது. இந்த சந்திப்பு இதன் பின்னணி என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சந்திப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களை நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, எந்த முயற்சி எடுத்தாலும் அதிமுகவை பொறுத்தளவில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, பொதுக்குழு எல்லா சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் அந்த இயக்கம் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அம்மையார் ஆளுமை மிக்க தலைவர் ஜெயலலிதா அவங்க இறக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளராக வருவாருன்னு யாருக்கு தெரியும்? அவர் யாருன்னே தெரியாது. இதுதான் காலம். ஆக இந்த செய்கிற பிள்ளை தான் செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆகவே அவர் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறார். தாக்குபவனை விட அந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருக்குல்ல, அதுதான் ஒரு தலைவனுக்கு ஒரு பெரிய பண்பு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆகையினால 15 வழக்குகள், 2 பொதுக்குழு, சட்ட ரீதியான அங்கீகாரத்தை இது பண்ணுவது, எவ்வளவு இடர்பாடுகள் கொடுத்தா கூட அது ஒரு தலைவனுக்குரிய பண்பாக அந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறார். இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை பார்த்ததனால் மட்டும் கட்சியை ஒருங்கிணைத்து விடுவேன் அப்படின்லாம் நினச்சோம்னா அது ஒரு காகித கப்பலாகத்தான் நான் பார்க்குறேன். முயற்சின்னு சொன்னீங்க இல்லையா, அதிமுகவை ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்து ஒருங்கிணைப்பதற்கான முயற்சி அப்படின்னா, முயற்சிங்கிறது எப்பொழுதுமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள், அது நமக்கு தெரியும். பட் இந்த முறை அமித்ஷாவை அதை சந்திப்புக்கு அனுமதி கொடுத்துருக்கா, இல்லை அவரை கூப்பிட்டு சந்திச்சிருக்காருன்னா, இந்த முறை முயற்சியை பிஜேபியும் எடுக்குது அந்த முயற்சியை. ஆமாம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள வர்றதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஆனால் அதிமுகவில் ஒருங்கிணைப்பதற்கு என்பது உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு உள்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறார். அது ஒன்று. ஆகையினால இதில் முயற்சி என்பது ஒரு அதிமுக உரிமை மீட்பு கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு கட்சி பேரே அப்படி இருந்துட்டு அது எப்படி அந்த கூட்டணிக்குள்ளே வர முடியும்? அதை எப்படி எடப்பாடி ஒத்துப்பார்? இல்லை, அதுதான், அதுக்கு சாத்தியமே இல்லை சார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தானே 2024 தேர்தல் இருந்தார். இப்போ அதே கூட்டணியை விட்டு வெளியே போனார்ல. கூட்டணியை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடியா பின்னாடியா நான் இந்திய நாட்டினுடைய பிரதமரை பார்த்தால் எனக்கு பாக்கியம்னு சொன்னார்ல. ஆமாம். இப்போ உள்துறை அமைச்சரை பார்த்ததே பாக்கியம் என்று கருதுகிறார். ஆனால் அதிமுகவுக்குள்ள உள்ள வர்றதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகே, எடப்பாடி அதை ஒத்துக்க மாட்டாருன்றீங்க? இல்லை, ஒத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஐக்கிய நாட்டு சபையில் கூட போய் பார்க்கலாம். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுல திரு அமித்ஷா அவர்களும் உள்ளே வர முடியாது. திரு ஓபிஎஸ் அவர்கள் போட்ட வழக்கு தானே அது. லீகலி உள்ள வர முடியாது. பட் இவருடைய அந்த எண்ணம் இருக்குல்ல, ஓபிஎஸ் அவர்களின் எண்ணம், பிஜேபி எண்ணமும் அதுவாக தான் இருக்குன்னு பார்க்குறோம். தட் மீன்ஸ் எல்லாரும் சேர்ந்து இருந்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதா பார்க்குறோம். அந்த எண்ணம் நிறைவேறுமாங்கிறதான். அதாவது லீகலி கோர்ட்டு சொன்னபடி எல்லாம் முடியாது. பட் எடப்பாடி மனதை வைத்தால் இது ஒன்று நிகழும். அதற்கான முயற்சியாக இந்த சந்திப்பை பார்க்கணுமா, இல்லை
செங்கோட்டையன் இந்த மாதிரி அடுத்தடுத்து வேற ஏதாச்சும் நிகழ்ந்துருன்னு பார்க்கணுமா? நீங்கள் திரு செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒப்பிடுவதே நான் சரியாக பார்க்கல. ஓகே. ஏன்னா திரு ஓபிஎஸ் அவர்களை விட ரொம்ப முதிர்ந்த மூத்த அரசியல்வாதி என்று சொல்லப்படுகிற திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் போய் தாவேக்காவில் ஒருங்கிணைஞ்சிட்டார்ல. இல்லை, அவருக்கு எதார்த்தம் புரிஞ்சது போல. இங்கே எடப்பாடி அவர்கள் அதுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓபிஎஸ் மாதிரி டிடிவி மாதிரி நம்ம காலம் தாழ்த்தக்கூடாது, ரொம்ப கிளவராக யூஸ் அந்த பக்கம் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த கிளவர்னஸ் ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லையோ? அப்போ பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா வெளியே அனுப்பிச்சாச்சு. எப்படியும் எடப்பாடி அவர்கள் நம்மளை கட்சியில் சேர்த்துக்க போகிறது இல்லைங்கிறது தெரியும். நம்ம ஆனாலும் எங்களை சேர்த்துக்கணும் ஓபிஎஸ் மாதிரி எங்கேயே இதே ஏரியாவில் ரவுண்ட் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. இப்போதைக்கு நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம திமுக பக்கம் போக முடியாது, ஏன்னா அதிமுகவோட தொண்டர் தப்பாயிடும். ஸோ அப்போ தாவேக்க பக்கம் போயிடுங்கிற ஒரு அந்த மூமெண்ட்டை கரெக்டாக தானே பார்க்கணும். எனக்கு சார்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்ல வந்திருக்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால சேர்றதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்களை சந்திச்சார். ஆமாம். அமித்ஷா வந்து சொல்லிவிட்டாரா? இல்லை, அந்த சந்தேகம் இருக்குது எல்லாருக்கும். அதிமுகவுக்கு போயிடாதப்பா, திமுகவில் ஒன்றால் பாதிக்கப்பட்டவங்க தான்ப்பா அண்ணன் முத்துசாமி இருக்கிறாரு, அமைச்சராக இருக்கிறாரு. ஓகே. அது மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினராக சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, செல்வ கணபதி அண்ணன் இருக்கிறாரு. ஏன் கடைசியாக உங்ககிட்ட பயிற்சி பெற்ற செந்தில் பாலாஜி கூட அங்கே தான்ப்பா இருக்கிறாரு. ஓகே. அதனால் உனக்கெல்லாம் அங்கே வேலை இருக்காது. அதனால் நீ தாவேக்காவுக்கே போயிருப்பான்னு அமித்ஷா சொல்லிவிட்டார். வாய்ப்பு இருக்குது தானே இல்லையா? அப்படி சொல்கிறேன், அப்படி ஒரு சந்தேகம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன் சார், வாய்ப்பு இருக்குது இல்லை, நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வெளியில் வந்தீங்க? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் என்ன சொன்னீங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் அம்மையார் ஜெயலலிதா படத்தையும் போடலைன்னீங்க. அப்போ நீங்கள் அதிமுகவில் இருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் தாவேக்காவுக்கு போயிட்டீங்க, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டீங்க. இப்போ தாவேக்காவில் போய் புரட்சித் தலைவர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா முரண்பட தெரியலை? உங்கள் பேச்சுக்கும் உங்கள் செயலுக்கும் 100% கூட சம்மந்தம் இல்லாமல் இருக்குது சார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், ஒப்பிட்டவரை உள்ளளவு நினை. ஆனால் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக்கிய கட்சியை விட்டுட்டு இல்லை, அவர் கட்சியை விட்டு போகல, எடப்பாடி தானே நீக்கியிருக்காரு. அப்போ கட்சிகிட்ட கேட்டுட்டா நீங்கள் ஹரித்வார் போகிறேன்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர். அதாவது இவரோட செயல்பாடுகள் காரணமாக எடப்பாடி கட்சியை விட்டு நீக்கினாரு. அதில் ஒன்றும் விமர்சனம் இல்லை, அப்படி தான் பண்ண முடியும் ஒரு கட்சி தலைவர். பத்திரிகையாளரே கேட்டாங்க சார், நாங்கள் இந்த மாதிரி சொல்லாமல் போயிட்டாரா, சொல்லிட்டு போனாரா, கட்சி விட்டு நீக்குவீங்களா? நீக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? திரு செங்கோட்டையனுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டாரா? இல்லை, இப்போ என்னோட கேள்வி என்னவா இருந்ததுன்னா, செங்கோட்டையன் அவர்கள் இமிடியேட்டாக அப்படி ஒரு முடிவு எடுத்த மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அவர் இன்னமும் ஒரு 15 தேதியை கெடு கொடுத்துட்டு இன்னுமே இந்த கூட்டணியிலே சேர்வதற்கான ஒரு எண்ணத்திலையோ இல்லை திரும்பவும் அதிமுகவில் ஒருங்கிணைவதற்கான ஒரு எண்ணத்திலே இருக்கிறார்ல, ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாருன்னு கேட்குறேன். இல்லை சார், அந்த மாதிரி முடிவை தாவேக்காவிலெல்லாம் போய் ஒருபோதும் அவர் சேர மாட்டார். கட்சி ஆரம்பித்து கூட்டணியா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் கருதுறேன். அவர் செங்கோட்டையன் மாதிரி ஒரு கட்சி உறுப்பினரா போய் சேர முடியாது. இந்த உரிமை மீட்பு கழகத்தை ஆரம்பிச்சுட்டு கூட்டணி வச்சுக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குத்தான் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க பேசப்பட்டது என்னன்னா, நீங்க அதிமுகவில் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, ஆனா நீங்க கட்சியா இது பண்ணி தேசிய ஜனநாயக கூட்டணியோட நீங்க வாங்க அப்படிதான். அதற்கு எடப்பாடி ஓகே சொல்லுவாரா? இல்ல, அதுக்கு இவர் ஓகே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எலெக்ஷனுக்கு அதிமுக தலைமையில் தானே கூட்டணி. அதிமுக தலைமையில் தான் மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க பங்கு பெறுவதை, அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க, யார் யார் வர போறாங்கன்றதை அவங்க தான் முடிவு செய்வாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கொடுக்குற சீட்ல அவங்க எவ்வளவு சீட் வேணும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த ஒரு ஆங்கிள் ஒத்துப்பாருன்றீங்க. அதுலதான் ஒத்துக்கிறலாம். ஆனா ஒரு கட்சியினுடைய தலைமை சேர்க்கிறது, நாளைக்கே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இல்ல இருக்கலாம், இது செங்கோட்டையன் மாதிரி இல்லாம இவர் பரவாயில்ல, இன்னும் வரைக்கும் நம்மளை ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, ஆகையினால உண்மையான அந்த நோக்கம் புரியுதுன்னு சேர்த்துக்கிட்டாலும் அவர் எடுக்கிற முடிவு. ஓபிஎஸ் அவர்கள் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், என்னை முன்னாடி இருந்த மாதிரி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மாதிரி முன்னாடி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இருந்தோமோ அதே அக்ரிமெண்ட்டோட நம்ம திருப்பி ஜாயின் பண்ணி பண்ணுறாங்க, எனக்கு ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அமித்ஷா கிட்ட. அது சாத்தியமில்லாத ஒன்று சார், சாத்தியமே இல்லை. ஓகே, என்ன இருந்தாலும் ஒரு விஷயம் நமக்கு தெரியும், ஓபிஎஸ் அவர்கள் தனியாக நின்றதும் டிடிவி தனியாக நின்றதும் ஏதோ ஒரு வகையில் அதிமுகவோட வாக்கு சதவீதத்தை குறிப்பிட்ட சமூக ரீதியாவது பெருசாக பிரிச்சிருக்கு ஒன்று. இன்னொன்று, இப்பொழுது விஜய் தலைமையில் ஓபிஎஸும் அவருடைய கட்சியை அங்கே கொண்டு போய் கூட்டணி சேர்த்தாருன்னா அது இன்னும் அந்த டேமேஜோட அளவை கொஞ்சம் அதிகமாக்குன்னு தோணாதா எடப்பாடி அவர்களுக்கு? அப்போ அந்த டேமேஜை தவிர்க்கன்னு யோசிக்க மாட்டாரா?
அதாவது சார், எல்லா வாய்ப்புகளையும் இழந்ததற்கு பிறகு கடைசியாக அந்த சமூகத்திட்ட தானே போய் நிற்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அந்த சமூகத்துக்கு என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஓகே, அப்புறம் எப்படி அந்த சமூகத்து மக்கள் இன்னமும் அவருக்கு வாக்களித்து கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? வாக்களிக்கிறார்கள் அப்படின்னா, நீங்கள் 2021 அந்த பகுதி மக்கள் நிறைய பேர் அதிமுகவுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஓகே. அப்போ ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் இல்லையா? அப்போது நீங்கள் கடைசி நேரத்தில் அவங்க அதை ஆயுதமாக பயன்படுத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் இந்த தொழிற்சாலைகள் ஆரம்பித்தோம், இத்தனை கல்லூரிகள் ஆரம்பித்தோம், அல்லது பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு பாருங்கள் இத்தனை அணைகளை தடுப்பணைகளையாவது கட்டினோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அவருடைய அந்த குறிப்பிட்ட சமூகத்து மக்கள் கூட அவர் தனியாக போகிறதுனால வாக்குகள் அதிமுக தான் விழுன்றீங்க. கண்டிப்பாக. இன்னொன்று, அதிமுக வந்து அனைத்து சமுதாயத்துக்குமான ஒரு இயக்கம் சார், அனைத்து மதத்துக்கான ஒரு இயக்கம். அப்படிதான் புரட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் இவரை வந்து இந்த மாதிரி பலகீனங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய எல்லாத்தையும் எதிர்கொண்டு தானே இருக்கிறார். ஓடி ஒளியிலையே, கேஸை பார்த்துட்டு அப்படி கிட்டு நடுங்கலையே, என்னையும் இது பண்ணி நிபந்தனை இல்லாமல் என்னை ஏதாவது சேர்த்துக்குங்கப்பான்னு யார்ட்டையும் போய் யாசகம் இல்லையா சார்? செங்கோட்டையன் அவர்கள் தாவாய்க்கால சேர்ந்ததும் இமிடியேட்டாகவே அவர் ஊர்லேயே போயிட்டு ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. பிரச்சாரம் ஒன்று பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கார் எடப்பாடி அவர்கள். ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் இந்த முறை நம்ம கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும், விஜய் அவர்கள் அழைத்து ஒரு பெரிய மாநாடு நடத்தணும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாநாடாக நடத்தணுங்கிற பிளானில் இருக்கிறாரு. திமுக ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஏன்னா கடந்த முறை அதிமுக தோற்றிருந்தா கூட சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலம் தான் அவங்களை பெரிய அளவில் காப்பாற்றுச்சு, 40 தொகுதிக்கு மேலே கிட்டத்தட்ட இல்லையா? ஸோ அதனால இந்த முறை அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக திமுக ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறாங்க. அதிமுக வழக்கம் போல் அங்கே ஸ்ட்ராங்கு, எடப்பாடி அவர்கள் தெரியும். ஸோ இப்போ ஒரு 3 முனை பயங்கரமான போட்டி ஆகிடும் இல்லை? அந்த கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவது யார் அப்படிங்கிறத இந்த முறை திமுக அதை ரொம்ப தீவிரமாக கையில் எடுத்திருக்கு. ஆமாம். ஸோ எடப்பாடி அவர்களுக்கு இப்போ செங்கோட்டையன் அங்கிருந்து போனதும் ஒரு வகையில் ஒரு 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 இழப்புன்னு தான் சொல்லணும். எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு கொங்கு மண்டலத்தை இந்த முறை? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க இந்த மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம், தெற்கு மண்டலம், தென்பகுதி மக்கள் இதெல்லாம் போடுற இந்த ட்ராமா எதுக்கு தெரியுமா சார்? எடப்பாடியை நம்ம தோக்கடிக்க முடியலையே, அப்படி வேறு வழியில் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. அதனால் அதிமுகவை பலவீனப்படுத்துறது தான் திமுகவின் நோக்கம், திரு ஓபிஎஸ் அவர்களின் நோக்கம். இன்னொன்று சொல்கிறாங்க, அது அதிர்ச்சியாக இருக்கும், திரு டிடிவி தினகரன் திமுகவிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தவறு இல்லையே, எலெக்ஷன் வரப்போகுது, எவ்வளோ நாளைக்கு இப்படி தனித்தே நிற்பது? அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாச்சு. திமுக தானே அவங்களெல்லாம் வளர்த்து விட்டுச்சு. இல்லை, அது அப்படி பார்த்தா சொல்ல முடியாது. தாவேக்காவுக்கும் செங்கோட்டையவர்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவர் அங்கேயே போயிட்டாரு. அதனால தான் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் போகிறதுனால தான் அது வந்து உங்களுக்கு தேர்தல் எப்படி இருக்குன்றது மக்கள் பார்த்துக்கிற மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ டிடிவி அவர்கள் திமுக பக்கம் போகிறதுன்னு ஒரு டாக் இருக்குது. ஓபிஎஸ் அவர்களே அங்கே போகிறது மாதிரியான வாய்ப்பு இருக்குது. கட்சியை இணையறதுக்கு இல்லை, கூட்டணியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது தென்பகுதியில் அஸ் யூஷுவல் முக்குருத்தூர் சமூக வாக்குகள் அது அவங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக அமையும் இல்லையா? அதில் முயற்சி பண்ணுறாங்க சார். அப்படின்னா 2021 அவங்க இருந்து நிறைய வந்திருக்கணுமே சட்டமன்ற உறுப்பினர்கள். நீங்கள் தேனி போடி நாயக்கனூர்லேயே எவ்வளவு ரொம்ப எளிமையாக வெற்றி பெற்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதனால தான் சொல்கிறேன், தங்கத்தமிழ் செல்வனுக்கு தான் வெற்றி வாய்ப்பு வந்தது மாதிரி இருந்தது. ஆனாலும் இவர் வெற்றி பெற்றார். அங்கேயே கடினப்பட்டு தான் வெற்றி. இல்லை, அதான் சொல்கிறேன், அந்த கடினம் இவர்கள் அங்கே போகிறதுனால குறைஞ்சிரும்ன்ற வாய்ப்பு இருக்காது சார். எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இருக்கிறது திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு இருப்பது 1% வாக்குகள், திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு 1% வாக்குகள். நான் சொல்கிறது அவங்கள குறைச்சி மதிப்பிடலை. 2024 நாடாளுமன்ற தேர்தல் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் தேர்தல் ஆணையம் சொன்னது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 1% வச்சிருக்கக்கூடிய நாங்கள் 25% வச்சிருக்கக்கூடிய தனிச்சு நின்று 23% அதிமுக 2024 எடுத்திருக்கு இல்லையா? தேமுதிக கூட்டணியோட சொல்றேன். அப்போ பிரதமர் வேட்பாளர் இல்லை, மாநிலத்தில் ஆளுங்கட்சி இல்லை, ஒற்றை தலைமை. இப்போ இவ்வளவு இருக்குதுன்னா இதைத்தான் பாரதிய ஜனதா புரிஞ்சுக்கிட்டு அதிமுகவுடன் கூட்டணின்னு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 18% எடுத்த பாஜக அதிமுகவின் தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணின்னு சொல்றாங்க. ஆனால் 1% எடுத்த அமமுக, மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ், இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவை வீழ்த்திடுவேன்னு சொல்றாங்க.
அப்படி வீழ்த்த முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம 1% சொல்லும்போது அவர்கள் இந்த சதவீதம்ங்கிறது எத்தனை தொகுதியில் போட்டிடுறாங்களோ அதை பொறுத்து தான் குறைவா இருக்கும். குறைவான தொகுதியில் சதவீதம் குறைவா இருக்கும். கரெக்ட். அப்போ குறைவான தொகுதியில் போட்டிடுறவங்களை நம்ம சதவீத கணக்கு பார்க்க கூடாது, வாங்க ஓட்டு கணக்கு தான் பார்க்கணும். சரி, ஓட்டு கணக்கு பாருங்க. நீங்க ஓட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக நிறுவனம் இருக்குல்ல, ஆமா, எதிர்மறை வாக்குகள் திமுகவில் எதிர்மறை வாக்குகள் இருக்குல்ல, ஆமா, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அப்போ அந்த இதெல்லாம் 5% கூடுமா இல்லையா? ஓகே சார், இன்னொன்று பாருங்க, திமுக தனிச்சு நிற்க முடியாது. 2 கூட்டணி இல்லாம அவர்களால தேர்தலை அல்லது அரசியலை பண்ண முடியல. ஆனா அதே நேரத்தில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய காட்டக்கூடிய அக்கறை இருக்குல்ல, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தமிழ் முன்னான் சாரியை சேர்த்துக்கிறேன்றாங்க, அண்ணா கருணாசை சேர்த்துக்கிறேன்றாங்க, டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, திரு ஓபிஎஸ் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்த அங்கேயும் பேசுகிறாங்க, பார்த்துருக்காங்க. அந்த காலையில் நடைபயணத்தை போகும்போது சாயந்தரம் பார்த்தது அப்படின்றாங்க. தேமுதிக பேசிட்டு இருக்காங்கன்றாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்காங்கன்றாங்க. இப்போ அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்கு தமிழ்நாடு இருக்கிற எல்லா கட்சியும் திமுக சேர்த்துக்கிருச்சுன்னா அப்போ சீட்டை பூரா கூட்டணி கட்சிக்கே கொடுத்துருவாங்க, திமுக காரங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்லை, நமக்கு தெரியும் இல்லை, நீங்கள் சொல்றது கரெக்டு தான். எப்போவுமே அந்த கூட்டணியை பயங்கரமாக நம்புவாங்க, கலைஞர் காலத்திலே அப்படி தான் இல்லையா? ஸோ அதில் 1% 1/2% இருக்கிற ஒரு கட்சினாலும் கூட வச்சுக்கணும்னு நினைப்பார் கலைஞர் அவர்கள். ஏன்னா வெற்றியை அது சின்ன பிரச்சனை தான். அப்போ திமுக தொண்டர்கள் பூரா கட்சிக்காரங்க பூரா கூட்டணி கட்சியை ஜெயிக்க வைப்பாங்க. இல்லை, கூட்டணி கட்சியை இவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க, கூட்டணி கட்சி இவங்களை ஜெயிக்க வைக்கிறது. அங்கே ஒன்று மாற்றி பரஸ்பரம் நடக்கிற உண்மைதான். கட்சியை விட கூட்டணிகள் நிறைய இருக்கு சார். அது எப்பவுமே திமுக அப்படி தானே இருக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ ஹவுஸ்ஃபுல்னு சொல்லாதீங்கன்ற. நாங்க நல்லாட்சி தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டோம், 3 முறை வெற்றி பெற்றோம். 3 முறை வெற்றி பெற்றீங்கல்ல. எலெக்ஷன்ல கூட்டணி ரொம்ப முக்கியம். கரெக்ட். மேல வந்து பிஜேபி ஆட்சியில இருக்குன்னா இந்த வாட்டி தனிப்பெருமையுமா கூட இல்ல, கூட்டணியில தான் இருக்கு. கரெக்ட். ஸோ அதை நம்ம ஒரு குறையா சொல்ல முடியாது. வலுவான கூட்டணி அமைக்கிற கட்சி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகங்கிற ஒரு டாக் இருக்கும் பொழுது எக்ஸப்ஷனலா ஜெயிச்சிருக்காங்க. நீங்க அதிமுக வலுவில்லைன்றது எப்படி சார் நீங்க சொல்ல முடியும்? வலுவான கூட்டணியா இன்னும் அமையலன்னு சொல்ல நான் என்ன கேட்கறேன், நீங்க சொல்றபடி வச்சுக்கிறோம். 45% 2024 எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக வாங்கிய வாக்குகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கிய வாக்குகளும் பாத்தீங்கன்னா இதுவே 40% வந்துருதே. அப்ப 5% எதிர்மறை வாக்குகள் இருக்குல்ல, 45 சமமா தானே இருக்கு. அப்படி ஒரு கணக்குல சொல்றீங்க, அதுதானே புரியுது நடப்பு. இது இன்னொரு ஆங்கிள் யோசிக்கலாம் சார், டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம திமுக பக்கம் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் போனா ஒன்று பேசணும். இப்போ அதே ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் விஜய் பக்கம் போனாங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் பக்கம் போகட்டும், என்ன நடக்கும்? விஜய் பக்கம் போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா வாய்ப்பு இல்லை, 2 பேருமே போக மாட்டாங்க. 2 பேரும் போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா போறதுக்கு உண்டான முயற்சிகளே அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள், நான் வந்து இந்த இயக்கம்தான் என்னை உருவாக்கி விட்டுச்சு, அதனால் அந்த உரிமை மீட்பு நான் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்றத கடைசி வரை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். அமமுக அங்கே போகுமா இங்கே போகுமா அப்படின்றது தெரியல. ஆனால் அவர்களை பொறுத்தவரை இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் கூட மக்கள் நச முடிவெடுக்கணும். தமிழ்நாட்டில் சரி சார் கூட்டணி விடுங்க சார், திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் போனது ஏறத்தாழ 176 சட்டமன்ற உறுப்பினர் இதுக்கு போயிட்டு வந்திருக்கிறார் இல்லையா? தமிழ்நாட்டில் எந்த கட்சி தலைவர் சார் போனாரு? இல்லை, போகல. அப்போ செயல்படுகிற ஒரு தலைவரை தான் அதிமுக தலைவராக மாற்றிருக்கு. ஆக இவங்களை பொறுத்தவரை கூட்டணி அமைக்கிறதுல அப்புறம் அவங்களுக்குள்ள சில பேரங்கள் நடக்கும். நீங்க இப்படி வந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய வருங்கால சந்ததின்னு இருக்கலாம், அவங்க எல்லாம் சொல்லலாம். மக்கள் தானே சார் தீர்மானிப்பாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆமாம், எப்போவுமே அது மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷனில் எடப்பாடி அவர்களும் பிஜேபி அவர்களும் இணைந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெறும் நம்புறீங்க? 100% மாபெரும் வெற்றி பெறும். காரணம், அதிமுக என்பது எளிய மக்களுக்கானது. அந்த பேட்டனையே மாற்ற போறாரு எதிர்கட்சி தலைவர். சும்மா இன்னும் வந்து பழமையே பேசியிருக்க கூடாது. பூரா வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு, படித்தவர்களுக்கு வாய்ப்பு. அது மாதிரி விவசாயிகளுடைய உண்மையான விவசாயிகளுடைய தோற்றமாக இருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, செயல்படுகிற விவசாயிகளுக்கு வாய்ப்பு அதிகமாக வழங்குவார். வாய்ப்புனா எந்த வாய்ப்பு சொல்றீங்க? சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர். ஆமா, எல்லா இடத்துலையும் அவருடைய முயற்சியே வேறு விதமா இருக்க போகுது. அதனால இவங்க வந்து இன்னும் பழைய காலத்து அரசியலையே வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால எல்லா இடத்துலையும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ன சொல்லுச்சு, என்ன செஞ்சது, எதை செய்யலை,
அதிமுக சொன்னது இது, சொல்லாததை செய்தது 7.5 செஞ்சோம், பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தோம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 60 ஆண்டு கால நிலுவையில் இருந்ததை நடைமுறைப்படுத்தினோம். ஆகவே இந்த இவ்வளவும் செஞ்ச அதிமுக இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையுடன் உறுதியாக ஆட்சி அமைக்கும். ஆனால் அதிமுகவை கவிழ்க்கணும், இது பலவீனமாக போச்சு அப்படின்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களா? திமுக அல்லது திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றை சாதனையை சொல்லிட்டு அப்பா நீ கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தோம், காலை சிற்றுண்டி. அது அதிமுக ஆட்சியிலேயே நுங்கம்பாக்கத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ஆரம்பித்து வச்ச திட்டம். ஆகையினால இவ்வளவுதான் சார். அவங்கள பொறுத்தளவில் முழு நேர அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? திமுக. ஓகே, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யலை. பிஜேபி எலிமெண்ட் நீங்கள் சொல்கிற கணக்குப்படி கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க வாங்கின ஓட்டு அதிமுக வாங்கின ஓட்டு சேர்த்தாவே 40% மேலே வந்துருச்சு. டிஎம்கே மேலே இருக்கக்கூடிய ஆன்டி ஜெயிக்க வச்சிருன்றீங்க. ஒரு எளிமையான கணக்கு போடுறீங்க. பட் கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை மக்கள் ஒரு வகையாகவும் சட்டமன்ற எலெக்ஷனை தமிழக மக்கள் இன்னொரு வகையாகவும் அணுகுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அவங்க அவ்வளோ ஓட்டு வந்தது காரணம் இந்தியா கூட்டணியா மோடியா அப்படிங்கிறது தான். ஏடிஎம்கேக்கு ரோலே இல்லை, அதனால தான் வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கான காரணமே 20 வந்தது காரணமே சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பார்லிமெண்ட் இதில் வாங்கின ஓட்டு இந்த முறை கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, சட்டமன்ற தேர்தல் வரும்போது பிஜேபியை தமிழக மக்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக எடுத்துப்பாங்கங்கிறது கேள்வி இருக்குது. மூணாவது, பிஜேபி தமிழகத்துக்கு எப்போவுமே ஒரு சுமையான எலிமெண்ட் தான். பிஜேபிக்கு பெரும்பான்மை மக்கள் இங்கே ஒரு ஆதரவான முறையில் இருக்க மாட்டாங்கிற இமேஜும் இருக்குல்ல. ஸோ இதை தாண்டி பிஜேபி அவ்வளோ வாக்குகள் வாங்குமா? 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. 2021 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 3% வாக்கு சதவீதம் தான். நான் கூட்டணியை சொல்லலை, தனித்தனியாக. அப்போ 3% வாக்குகள்னா ஏறத்தாழ வெறும் 15 லட்சம் ஓட்டு தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். ஆனால் 10 ஆண்டு கால அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது, 3% வித்தியாசத்துடன் எதிர்க்கட்சியாக வந்துச்சு. இப்போது 5 ஆண்டு கால இந்த ஆட்சியில் எதிர்மறை வாக்குகள் அதற்கும் கூடுமில்ல. அப்போ அந்த 5% சட்டமன்றத்துக்கும் பொருந்துமில்ல. எல்லா வரியும் உயர்த்தியாச்சு. அதிமுக 10 ஆண்டு காலத்தில் 4,68,000 கோடி கடன் வாங்கினாங்க. ஆனால் திமுக இந்த 4.5 ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடி கடன். 5.5 லட்சம் கோடி கடன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கடனையும் வாங்கிக்கிருவீங்க, வரியையும் உயர்த்திக்கிருவீங்க, நல்லாட்சியும் நடத்துகிறோம்டுவீங்க, செஞ்சதை பூரா செய்யலைன்னு சொல்லிக்கிருவீங்க. நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன்னா மக்கள் எப்படி சார் இதை ஏற்றுக்குருவாங்க? ஓகே, ஸோ அதனால் 1. 2வது, பாஜக பற்றி சொன்னீங்க. பாஜகவில் நீங்கள் சொன்னது உண்மைதான், நான் மறுக்கலை. ஆனால் இதே இது 2019 கூட்டணி வச்சாங்கல்ல, 2021 கூட்டணி வச்சாங்கல்ல, அன்னைக்கு பாஜக 2.5% தானே வாக்கு எடுத்துச்சு. அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக கூட்டணியினால தானே சட்டமன்றத்துக்குள்ளே போனாங்க. இப்போ நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் தானே. அதே எண்ணிக்கையோடு நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் ஒப்பிட வேணாம். சட்டமன்ற தேர்தலில் 5% அதிமுகவுக்கு கூடும்னா இது 5% கூடுச்சுனால இதுவே முன்னேற்றம். ஓகே, ப்ளஸ் பாஜக. ஓகே, இப்படித்தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய இங்கே மெயின் ஃபோர்ஸ் அதிமுக, புரியுது, செகண்டரி ஃபோர்ஸ் பாரதிய ஜனதா. ஏன் தெரியுமா? 10% எடுத்த காங்கிரஸ் தேசிய கட்சி திமுகவில் இருக்கிற போது நாடாளுமன்ற தேர்தல் 11% எடுத்த பாஜக அதிமுக தலைமையில் தான் இருக்கு. ஓகே, பீகாரில் எடுத்துக்கங்க, நிதிஷ்குமார் தலைமையில் தானே தேசிய ஜனநாயக கூட்டணி. ராஷ்டிரிய ஜனதா தளம் தேஜஸ்வி யாதவ் தலைமையில் தானே காங்கிரஸ் கூட்டணி, இந்தி கூட்டணி. அப்போ மாநில கட்சிகள், மாநில தேர்தல் மாநில கட்சிகளுக்கு தான் ஃபோர்ஸாக இறங்கும். ஸோ ஏடிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஆமாம். விஜய் விஷயத்தை பேசலாம்னு நினைக்கிறேன்.